கைஸ், நான் உங்கள் ஜோன்ஸ் பேசுகிறேன். அது ஏன்டா 3 வீடியோவில் சொல்லாமல் இப்போ சொல்கிறேன், 3வது வீடியோவில் இப்போ சொல்கிறேன், 2 வீடியோவில் சொல்லாமல் யோசிப்பீங்க. மொதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரில. இதெல்லாம் ஏங்க பேசிகிட்டு இருக்கேன்னா அப்போ தான் டைம் ஓடும், சீக்கிரம் 4 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகும். இப்போ பிளானிங் என்னென்னா, ஒரு விளம்பரம் வந்து எவ்வளோ வருதுன்னு சொன்னேன், 366 ரூபா போட்டுறல. ஒரு டெலிவரி செஞ்சேன்னா 7 கிலோமீட்டருக்கு 100 ரூபா தருவானுங்க. 21 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டினா 300 ரவுண்டாக வரும். இங்கே பார்த்தா 366 ரூபா வெறும் ஒரு ஆடுக்கு. 21 கிலோமீட்டர்னால் நான் எவ்வளோ நேரத்தில் ஓட்டுவேன்? இங்கேருந்து அசோக் நகர் 10 கிலோமீட்ரு. அங்கே போய் சேரவே ஸ்பீடாக காலையில் ஓட்டுனா 2 நிமிஷத்துக்குள்ளே போயிடுவேன். ரிட்டர்ன் வந்து டிராஃபிக் இருக்கிறதால ஒரு 30 நிமிஷம் ஆகும். மொத்தம் 50 நிமிஷம். போகிறப்பவும் டிராஃபிக் இருந்தால் அங்கேயும் ஒரு 1/2 ஹவர்னு வச்சுக்கோங்க. 1 ஹவர் நான் வேலை பார்த்தானா நான் வந்துட்டு அதான் ஆர்டர் இருந்து கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் இருந்து 1 ஹவர் இருந்தால் மட்டும்தான் ரிட்டனோ இல்லை ஒரே சோலோ ஆர்டரோ. 21 கிலோமீட்டருங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிரும், 60 மினிட்ஸ். ஆனால் இங்கே கதை என்ன தெரியுமா, ஒரு விளம்பரத்தை நம்ம இது பண்ண எவ்வளோ நேரம் எடுக்கும்? 20 நிமிஷம். 40 நிமிஷம் சேவ் ஆகுது. எந்த டிராஃபிக்கும் இல்லை, எதுவும் இல்லை. வெறும் வெப் டிராஃபிக் தான், ஆன்லைன் டிராஃபிக். இந்த ரிசல்ட்டு வந்துட்டு புதுசாக ட்ரை பண்ணுறவங்க என்னடா மொக்கையாகுதுன்னு யோசிப்பானுங்க. பட்டு என் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா ஒரு ஐடிக்கு வந்துட்டு 366 பெருசு தான். வேணா போக போக வேறு இதை செக் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் ஓப்பனிங்கில் இது வரதே பெருசு தான். ஒரு காலத்துலலாம் ஒரு இதுக்கு வந்துட்டு எவ்வளோப்பா வரும் சொல்கிறாருங்க. ஒரு விளம்பரத்துக்கு 55 ரூபா தான் வரும். ஒரு விளம்பரத்துக்கு 55 ரூபா அங்கே இருக்குது, ஒரு விளம்பரத்துக்கு 366 ரூபா அங்கே இருக்குது. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. எப்பா ஆனால் 4 பேருக்கு உதவணுங்கிற பிளான் அந்த மண்டபில் பார்த்தா எனக்கு நேரம் ரொம்ப சேவ் ஆகணும். அப்படி இருக்கப்ப ஒரு விளம்பரத்துக்கே அது எவ்வளோ ஒர்த்தாக இருக்கணும்னா சொல்கிறாருங்க. 366 இல்லாமல் ஒரு விளம்பரத்துக்கு 833 ஒர்த்தாக இருந்துச்சுன்னா டைம் நல்லா சேவ் ஆகும். 2 நாளில் வந்துட்டு 50,000 கிட்ட தூக்கலாம். வெறும் 2 நாள். லெட்ஸ் சி. பட் அதுக்கு நான் வந்து முதல்ல பேஸ்மெண்ட் இறங்கணும். பேஸ்மெண்ட் என்னன்னா பேஸ்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இன்வெர்ட்ரு கண்டிப்பாக தேவை. ஓகே, இதுலேயே சக்ஸஸ் ஆகிரும்னு நம்புகிறேன். ஏன்னா என்னோடய முழு எஃபர்ட்டை போட போகிறேன் வித் ஸ்மார்ட் ஒர்க்கோட. ரிசல்ட்டை நான் அடுத்த சேனலில் சொல்கிறேன்.